எண் 119 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எம்.ஹெச். ஜவாஹிருல்லா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வழங்கி தங்களது அனுமதியோடு 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை நிறைவு செய்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நாளை 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை எழுதவிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நம் அனைவருடைய வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும் என்று சொல்லி பதில், புதிய நூலக கட்டடம் கட்ட 2025-26ஆம் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாற்று இடத்தில் கட்டடம் கட்டப்படும் என்பதை தங்களின் வாயிலாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஹெச். ஜவாஹிருல்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜகிரியில் உள்ள அந்த நூலகம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. அங்கு 9460 மக்கள் அந்த ஊரிலே வசித்து வருகிறார்கள். ஏராளமான பள்ளிக்கூடங்களும் செயல்பட்டு வருகிறது. புதிய கட்டடம் புதிய இடத்தில் கட்டித்தரப்படும் என்று அமைச்சர் அவர்கள் அறிவித்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அதே நேரத்தில் பாபநாசம் பேரூராட்சியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தற்போது நூலகம் இயங்கி வருகிறது. நான் முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பாபநாசத்தில் அரசு புறம்போக்கு நத்தம் வகைப்பாடுடைய நிலத்தினை வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரப்பட்டிருக்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த காலி மனையை பெற்று இந்த நிதியாண்டிலேயே அந்த நூலகம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதையும் அமைச்சர் இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரே ஒரு நிமிடம். கணபதி அக்ரகாரத்தில் உள்ள அந்த நூலகமும் பழுதடைந்த இடத்துல இருக்கின்றது. அந்த நூலகத்தை ஊரக நூலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். கொரோனா காலத்தில் அந்த பணியாளர்களை நியமிப்பதற்கான தடை உத்தரவு இருப்பதின் காரணமாக இந்த கோரிக்கை ஏற்க முடியாது என்று துறை செயலாளர் பதில் அளித்திருக்கிறார். மறுபரிசீலனை செய்து கணபதி அக்ரகாரத்திலும் அதே போல பாபநாசத்திலும் புதிய இடத்தில் நூலகம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கான அந்த மாற்று இடம் அது எனக்கு இந்த ப்ராசஸிங்கில் இருக்குது. அது மிக விரைவாக அது நான் கட்டி முடிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற நூலகங்களுக்கான ஒரு புதிய நூலகம் கட்டித்தர வேண்டும். அதே போன்று பாலடைந்திருக்கின்ற கட்டிடத்துக்கு புதிய நூலகம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாபநாசம் தொகுதியை பற்றியும் கிளை நூலகங்கள் என்று ஒரு 5 நூலகங்கள் இருக்கின்றது, 6 நூலகங்கள் இருக்கின்றது. ஊர்ப்புற நூலகங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 6 நூலகங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடத்துல கிட்டத்தட்ட 821 நூலகங்கள் கட்டுகின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த ஆண்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு 29 மைய நூலகங்கள், ஒரு 68 முழுநேர கிளை நூலகங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 27.06 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கின்ற பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வியின் மூலமாக கேட்கப்படக்கூடிய அந்த நூலகத்துக்கும் கட்டித்தருவதற்கான அந்த ஏற்பாடை கண்டிப்பாக துறை சார்ந்த அந்த கருத்துரை பெறப்பட்டு அது கண்டிப்பாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒருங்கிணைந்த கல்வி அதாவது சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழே பள்ளி நூலகங்களுக்கு நூல்களை கொள்முதல் செய்வதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றனவா? புத்தக கொள்முதல் பட்டியலை முன்கூட்டியே ஆன்லைனில் வெளியிட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன்.